அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கத்தாரியல் ராணிமகள் ரசி. தற்பொழுது திருகோணமலையிலிருந்து உங்களுடன் பேசுகின்றேன். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். இன்றைய சூழ்நிலைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் நன்மை மற்றும் தீமை என்ற தலைப்பிலான கவியரங்கம். இந்த கவியரங்கத்திலே பங்குபெறுவதற்காக தடமாறும் படைப்புலகம் என்ற தலைப்பில் கவி ஆற்றுவதற்காக தேன்மொழி சபா அணியவர்களும், நவீனத்தால் சீரழியும் குடும்பங்கள் என்ற தலைப்பிலே கவியாற்றுவதற்காக மரியா சகா அணியவர்களும், ஒளிரும் திரைகளால் இருண்டு போகும் மெனங்கள் என்னும் தலைப்பிலே கவியாற்ற செல்வி நிரோயினி ஞானோதயம் அவர்களும், அலைபேசியுடன் அலையும் நாம் என்றும் தலைப்பில் கவியாற்ற செல்வன் கோகுலன் சதீஷ்குமார் அவர்களும், தொழில்நுட்பத்தின் கெடுதலால் தொலையும் தலைமுறை என்ற தலைப்பிலே கவி பேச செல்வன் பேசியன் உளமுருகன் அவர்களும், இவர்களுக்கெல்லாம் நடுநாயகமாக கவிச்சுடர் சிவகமணி அமணியவர்களும் அரங்கார இருக்கின்றார்கள். அவர்களை பெரியவர்களுடன் முறைக்கு அளித்திருக்கின்றோம். தாய் தந்தது தமிழுதிரம், தமிழோடுதான் என் சட்டம், தமிழுக்கே என் முதல் வணக்கம். எங்கள் மதிப்புக்குரிய பட்டினமும் சூழல் பிரதேச செயலர் கலாச்சார அதிகார சபை தலைவருமான மதிவண்ணன் ஐயாவர்களை வணங்கி இந்த அவையினரை குறித்தவராக அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைமுறைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் நன்மை குறை, இது இந்த கவியரங்கத்தின் கருப்பொருள். 5 கவிஞர்கள் அதை பற்றிய கருப்பொருளை கொண்டு உபகலைப்புகளோடு கவி பாட வந்துள்ளனர். கருக்கொண்ட தலைப்பாக இருக்க 5 தலைப்புகளோடு இங்கே காலத்தின் கைகளில் அகப்பட்ட நாம், பழமை மறந்து புதுமைக்கு விரைகிறோம். புதுமை வேண்டும், அது நன்மையாக வேண்டும். மாறாயும் யாருமே இங்கே மாறி போகுமே உடல்கள், எத்தனை நவீனம், எத்தனை புதுமை, அத்தனையும் நமக்கான தேவை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நன்று, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நன்று, அதிலும் கொண்டே பெருமை. எல்லாம் நாம் அறிய வேண்டும், எமக்குள் ஒரு தெளிவு வேண்டும், கொஞ்சம் கலக்கம், கொஞ்சம் தவறி, அத்தனையிலும் பாரிய சேதம். 5 கவிகளும் அசத்துவார்கள் என நினைக்கின்றேன். 5 கவிகளும் அசத்துவார்கள் என நினைக்கின்றேன். அதையும் தான் கேட்டு இப்போது பார்ப்போமே. முதலாவதாக கவிபாட விரும்பிய கல்லூரி மாணவன் பேச்சில் அசகாய சூழல். கவிதையை கேட்டதை இன்று கேட்டுத்தான் பார்க்க வேண்டும். தொழில்நுட்பத்தின் கெடுதலால் தொலையும் தலைமுறை என அவர் கவிபாட வந்துள்ள வருக தேசிகள், வருக நற்கவி தெரிகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த புதிய பூரணை முயல்வுக்கும் கவிபாடும் கன்னி மேடைக்கும் முதல் நன்றியையும் வாழ்த்தையும் பகிர்ந்தவனாக 5-6 வயதிலே அப்பாவின் சட்டை மீது அலாதி பிரியம். 5-6 வயதிலே அப்பாவின் சட்டை மீது அலாதி பிரியம். ஆண்டுகள் பல கழிந்து அவையில் நின்று அதே பிரியம். அதே பிரியம். இனிமை தூரம் என்றாலும் காகம் காலை கரையவில்லையா? பருந்தில்லை என்றாலும் குருவி உயர பறப்பதில்லையா? இனிமை தூரம் என்றாலும் காகம் காலை கரையவில்லையா? பருந்தில்லை என்றாலும் ஒரு குருவி உயர பறப்பதில்லையா? திரை நீள வந்தவர்கள் கரையாளும் கோலம், கதை செப்பி நின்றவனும் கவியொப்பும் காலம். திரை நீள வந்தவர்கள் தமிழர் கரையாளும் கோலம், கதை செப்பி நின்றவனும் கவியொப்பும் காலம். எண்ண கிளைகளில் மனக்குரங்கின் தாவலில்
எண்ண கிளைகளில் மனக்குரங்கின் காவலில் கைப்படுகையில் கனி என்றும் கடுபடுகையில் கச்சல் என்றும் இனித்து கசக்கிறதே இந்த தொழில்நுட்பம். கைப்படுகையில் கனி என்றும் கடுபடுகையில் கச்சல் என்றும் இனித்து கசக்கிறதே இந்த தொழில்நுட்பம். இதயம் திருண்டி சொல்லும் தாய்ப்பாட்டை, இதயம் திருண்டி சொல்லும் தாய்ப்பாட்டை ரசிக்கும் தாலாட்டை இன்று தாண்டி செல்கின்றன அலையொலிகள். இந்த வலையொலிகள் இன்று தாண்டி செல்கின்றன அலையொலிகள். இந்த வலையொலிகள் அலைபேசியின் மார்பு சூட்டில், அலைபேசியின் மார்பு சூட்டில் தூக்கமின்றி வளர்கின்றன பிஞ்சு பிள்ளை பெறுவர்கள். அலைபேசியின் மார்பு சூட்டில் தூக்கமின்றியே வளர்கின்றன பிஞ்சு பிள்ளை பெறுவர்கள். விரல் ரேகைகளின் தொடர் உரசல்களில், விரல் ரேகைகளின் தொடர் உரசல்களில் உலகத்தின் கதவுகள் திறப்பட்டன. ஆனால் உள்ள கதவுகள் அடைபட்டன. உலகத்தின் கதவுகள் திறப்பட்டன. ஆனால் உள்ள கதவுகள் ஏனோ அடைபட்டன. உலகம் சுருங்கி விட்டதாக சொல்கிறார்கள். உலகம் சுருங்கி விட்டதாக சொல்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அமெரிக்காவில் இருப்பவரோடு பேச முடிவதாலா அல்லது அருகில் இருப்பவரோடு கூட பேச மறந்ததாலா? அமெரிக்காவில் இருப்பவரோடு பேச முடிவதாலா இல்லை அருகில் இருப்பவரோடு கூட பேச மறந்ததாலா? உலகம் நெருக்கமாகி விட்டதாக என்கிறார்கள். அறியாதவரும் அறிமுகமாகிக் கொள்வதாலா? உலகம் நெருக்கமாகி விட்டதாம் என்கிறார்கள். அறியாதவரோடும் அறிமுகமாகிக் கொள்வதாலா? அடுத்த அறையில் இருக்கும் அக்காவின் முகம் பார்த்து 3 மாதங்கள் ஆவதாலா? அறியாதவரும் அறிமுகமாகிக் கொள்வதாலா அல்லது அடுத்த அறையில் இருக்கும் அக்காவின் முகம் பார்த்து 3 மாதங்கள் ஆவதாலா? ஆம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இணையத்தால். ஆம், நாங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இணையத்தால். பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இதயத்தால். பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இதயத்தால். இணைய சந்திகள் இல்லாமல் போது எலன் மஸ்குகளை சந்தித்துக் கொள்கிறேன். இணைய சந்திகள் இல்லாமல் போது எலன் மஸ்குகளை சந்தித்துக் கொள்கிறேன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிடையே பேச்சுவார்த்தைக்கும் போய் வருவேன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிடையே பேச்சுவார்த்தைக்கும் போய் வருவேன். வெள்ளை மாளிகையின் விருப்பில்லா விருதுகளை, வெள்ளை மாளிகையின் விருப்பில்லா விருதுகளை முகப்புத்தக மேசையிலே உடுத்துக் கொள்கிறேன். வெள்ளை மாளிகையின் விருப்பில்லா விருதுகளை முகப்புத்தக மேசையிலே முடித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வாரம் காற்பந்து கொண்டு கனடா வரைக்கும் போக இருக்கின்றேன். வருகின்ற வாரம் காற்பந்து கொண்டு கனடா வரைக்கும் போகவிருக்கின்றேன். வாக்கு கேட்போர் தோற்கும் வகையில் 4 கூட்டணி வைப்போம். வாக்கு கேட்போர் தோற்கும் வகையில் 4 கூட்டணி வைப்போம். தலைப்பொன்று மாறி போனால் தலைமுடி சண்டை பிடிப்போம். தலைப்பொன்று மாறி போனால் தலைமுடி சண்டை பிடிப்போம். பாரதத்தின் பஞ்சாயத்துக்கு வீட்டிலிருந்து விசிலடிப்போம். பாரதத்தின் பஞ்சாயத்துக்கு வீட்டிலிருந்து விசிலடித்தோம். ஆமையா அணிலா என்று அடிபட்டு பதாகை வைத்தோம். ஆமையா அணிலா என்று அடிபட்டு பதாகை வைத்தோம். அம்பேத்கருடன் கதையாட வேண்டிய பிள்ளைகள், அம்பேத்கருடன் கதையாட வேண்டிய பிள்ளைகள் அக்காமாரோடு அழைத்துக் கொள்கிறார்கள். அக்காமாரோடு அழைத்துக் கொள்கிறார்கள். கேட்டால் ரீசக்கா ஜிம்மக்கா டெய்லரக்கா என்கிறார்கள். கேட்டால் ரீசக்கா ஜிம்மக்கா டெய்லரக்கா என்கிறார்கள். ஊர் பின்னிய கதை மூட்டையை கூலியின்றி காவி வரும் சுந்தரண்ண. ஊர் பின்னிய கதை மூட்டையை கூலியின்றி காவி வரும் சுந்தரண்ண. கூப்பிடு தூரம் இருந்தும் புதிதாக புலன தூது அனுப்பினார். கூப்பிடு தூரம் இருந்தும் புதிதாக புலன தூது அனுப்பினார். வறுமை போக்கும் வெட்டி கதைகள் வேண்டும் என்று, தம் வறுமை போக்கும் வெட்டி கதைகள் வேண்டும் என்று வேலி கதையால் விண்ணப்பித்திருந்தது அம்மாவிடமும் அம்புஜம் அக்காவிடமும். வறுமை போக்கும் வெட்டி கதைகள் வேண்டும் என்று வேலி கதையால் விண்ணப்பித்திருந்தது அம்மாவிடமும் அம்புஜம் அக்காவிடமும். புதுவருஷ பலகாரம், புதுவருஷ பலகாரம் தீபாவளி முடிந்தும் வந்தபாடில்லை. புதுவருஷ பலகாரம் தீபாவளி முடிந்தும் வந்தபாடில்லை. சித்தியிடம் கேட்டதற்கு பலகாரம் அடுத்த நாள் வந்திருந்தது. சித்தியிடம் கேட்டதற்கு பலகாரம் வீடு திருடி வந்திருந்தது. சித்தப்பாவை காணவில்லை, யாரோ சிரிப்பின்றி நின்றிருந்தார். சித்தப்பாவை காணவில்லை, யாரோ சிரிப்பின்றி நின்றிருந்தார். பையை கொடுத்து விட்டு பைக்கெடுத்து புறப்பட்டார்.
புறப்பட்டார். பையை கொடுத்து விட்டு வைகெடுத்து புறப்பட்டார். அதிரசமும் இருந்தது, அங்கே அரியதனமும் இருந்தது. அதிரசமும் இருந்தது, அங்கே அரியதனமும் இருந்தது. சீனிக்கொன்றும் குறையில்லை, ஆனாலும் பலகாரம் ஏனோ இனிக்கவில்லை. சீனிக்கொன்றும் குறைவில்லை, ஆனாலும் பலகாரம் ஏனோ இனிக்கவில்லை. கேட்டேன், ஆன்லைன் ஆர்டராமே அது. கேட்டேன், ஆன்லைன் ஆர்டராமே அது. பல்லாங்குழியும் பம்பரமும் பழுத்து விளையாடிய கைகள் பழுத்து, பல்லாங்குழியும் பம்பரமும் பிடித்து விளையாடிய கைகள் வெளுத்து, இன்று பப்ஜி ஃப்ரீ ஃபயர் என்று வெடித்து விளையாடுகின்றன. பல்லாங்குழியும் பம்பரமும் படித்து விளையாடிய கைகள் என்று பப்ஜி ஃப்ரீ ஃபயர் என்று வெடித்து விளையாடுகின்றன. சிலை இடுக்கில் வரலாற்றை மடித்து தேநீர் உடலிலே தலைமுறைகளுக்கு கடத்திய சுந்தரனை வெற்றிலை மடித்து வரலாற்றை இடுக்கிலே தேநீர் முடக்கிலே தலைமுறைகளுக்கு கடத்திய சுந்தரனையும் அம்மாவின் அழைப்புக்கு அடுத்த நொடி ஓடி வந்து அன்பின் சுவை தந்த அம்புஜா மங்காவையும் அடித்தே சென்று விட்டது இந்த தொழில்நுட்ப நிலை. வெற்றிலை இடுக்கில் வரலாற்றை மடித்து தேநீர் முடக்கிலே தலைமுறைகளுக்கு கடத்திய சுந்தர அன்னையையும் அம்மாவின் அழைப்புக்கு அடுத்த நொடி ஓடி வந்து அன்பின் சுவை தந்த அம்புஜா மங்காவையும் அடித்தே சென்று விட்டது இந்த தொழில்நுட்ப அலை. துயில் இருந்த துர்ச்சாதனங்களும் நூலெறிந்த துட்டகாவலிகளும், அன்று துயில் உரித்த துர்ச்சாதனங்களும் நூலெறிந்த துட்டகாவலிகளும் நாள் சிரித்தே சில்லாகிக்கின்றனர், நாள் சிரித்தே சிலாகிக்கின்றனர். இனவாதம் தன் இற்றைப்படுத்திய வடிவத்தில் என்று, இனவாதம் தன் இற்றைப்படுத்திய வடிவத்தில் என்று தேநீர் கடைகளும் திண்ணை விவாதங்களும் ரத்தம் சிந்தி கிடக்கின்றன முகப்புத்தக பின்னூட்ட பெட்டிகளில். தேநீர் கடைகளும் திண்ணை விவாதங்களும் ரத்தம் சிந்தி கிடக்கின்றன முகப்புத்தக பின்னூட்ட பெட்டிகளில். அறிவை விதைப்பதாக வந்த தொழில்நுட்பம், அறிவை விதைப்பதாக வந்த தொழில்நுட்பம் அழிவை அறுவடை செய்து செல்கிறது. அறிவை விதிப்பதாக வந்த தொழில்நுட்பம் அழிவை அறுவடை செய்து செல்கிறது. வரி தொடுத்து வலி இறக்கி செல்கின்றேன், வரி தொடுத்து என் வலி இறக்கி செல்கின்றேன். விழி பிறந்தால் வழிபதற்கும் சொல்கின்றேன், நீ விழி திறந்தால் வழிபதற்கும் சொல்கின்றேன். அலைபேசியில் தலை குனிந்தே தடமாறும் தலைமுறை, அலைபேசியோடு தலை குனிந்தே தடமாறும் தலைமுறை. தலைபேசினால் தலை நிமிர்ந்தே தரணியாலும் என உரை, தலைபேசினால் தலை நிமிர்ந்தே தரணியாலும் என உரை. நன்றி, வணக்கம். தாலாட்டை மறந்து நிற்கிறோம், குழந்தைகள் மறந்து நிற்கும் அவலத்தையும் எடுத்தியமினர், குழந்தைகள் மறந்து நிற்கும் அவலத்தையும் எடுத்தியமினர். நிறையவே சொன்னார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அழைத்தும் சென்று விட்டார், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அழைத்தும் சென்று விட்டார். கருத்தால் சற்று ஆழமாய் சற்று சுவையோடு வசிக்க வைத்தார். நன்றி இயேசுவே, நற்கவி தந்ததை. அடுத்து பாடசாலை மாணவன் இலக்கிய ஆவல் உடையவர், பாடசாலை மாணவன் இலக்கிய ஆவல் உடையவர். இவரின் திறமை ஒரு கவிதையை வாசித்த போதே அறிந்து கொண்டேன், இவரின் திறமை ஒரு கவிதையை வாசித்த போதே அறிந்து கொண்டேன். அவரை வாழ்த்து அலைபேசியுடன் அழகும் நாம், அலைபேசியுடன் அழகும் நாம் என கவி பாட வந்துள்ளார். வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்றார், வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்றார். வாழ்த்துக்கள் தம்பி, உங்களுக்கு உங்களை போன்றோருக்கு தேவையான ஒன்று ஆக நல்ல தலைப்பு வருக, கோகுலன் வருக, நற்கவி தருக. என் எல்லாமுமாய் என் மனதில் என்றும் உயிர்த்திருக்கும், என் கவிதைகளில் வியாபித்திருக்கும் என் தமிழகம் காதலிக்கு என் முதல் வணக்கம். இன்றைய நன்னாளில் கவி பாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கவியரங்கு நடுவருக்கும் முதல்வருக்கு வருகை தந்திருக்கும் அடியோருக்கும் சான்றோருக்கும் என் மாலை வணக்கம். அலைபேசியுடன் அலையும் நாம் தினமும் ஒரு துணையை தேடும் இன்றைய உலகில் நானோ தினமும் ஒரு கவிதை வரைந்தேன். என்னவளிடம் உண்மை காதல் கொண்டு, இளநெஞ்சு இளவிடும் இனிமை காதல் கொண்டு, என் பருவகால காதல் புதினத்தான் அவள் புருவத்தில் சரணடைந்தேன் மோக காதல் கொண்டு.
அவளின் முக அழகை கவி என கோத்தவன் அவள் இதயத்தை அதன் முகவரி ஆக்கினேன். அவளின் முக அழகை கவி என கோத்தவன் அவள் இதயத்தை அதன் முகவரி ஆக்கினேன். அவளுடன் கடித மொழி பேச நிலாவை அஞ்சல்காரி ஆக்கினேன். அவளுடன் கடித மொழி பேச நிலாவை அஞ்சல்காரி ஆக்கினேன். காதலர்களின் அரசியான நிலா வானம் பார்க்க யாருமின்றி நின்றிருந்த என் நம்பி. காதலர்களின் அரசியான நிலா வானம் பார்க்க யாருமின்றி நின்றிருந்த என் நம்பி. பாவம் தன்னை மறந்து போக, யாருடன் பேசாமல் மௌனித்து போக, பூட்டிய திரையில் மாட்டிக்கொள்ள அவளுக்கு தெரியாது. பாவம் அவளுக்கு கையிறக்க தொலைபேசி பார்க்க தெரியாது. அவளுக்கு ஆப்பிள், சாம்சங், ரெட்மி எல்லாம் தெரியவே தெரியாது. பாவம் தன்னை மறந்து போக, யாருடன் பேசாமல் மௌனித்து போக, பூட்டிய திரையில் மாட்டிக்கொள்ள அவளுக்கு தெரியாது. பாவம் அவளுக்கு கையிறக்க தொலைபேசி பார்க்க தெரியாது. அவளுக்கு ஆப்பிள், சாம்சங், ரெட்மி எல்லாம் தெரியவே தெரியாது. நிலாவை போலே என் காதலியும் இருந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். என் காதலும் ஒழிந்திருக்கும். நிலாவை போலே என் காதலியும் இருந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். என் காதலும் ஒழிந்திருக்கும். இன்று அவள் இளந்தனில் பெட்டிக்குள் கல்லாகி போனாள். கையடக்க தொலைபேசி கைகளுக்குள் அடங்கிடவில்லை, அது அவளை அடக்கிக் கொண்டது. கையடக்க தொலைபேசி கைகளுக்குள் அடங்கிடவில்லை, அது அவளை அடக்கிக் கொண்டது. என் காதல் கவிதைகளை அரசியாக ஆண்டவள் இன்று அலைபேசியின் சிறக்கையாக மாறி போனாள். என் காதல் கவிதைகளின் அரசியாக ஆண்டவள் இன்று அலைபேசியின் சிறக்கையாக மாறி போனாள். அவள் என்னுடன் உரையாடாத கணங்கள், என் உயிரை ஆணியதையும் ரணங்கள். அவள் என்னுடன் உரையாடாத கணங்கள், என் உயிரை ஆணியறையும் ரணங்கள். விரக்தியுடன் என் கவிதைகளை பகிர்ந்தபடி காத்திருக்கும் யுகங்கள். விரக்தியுடன் என் கவிதைகளை பகிர்ந்தபடி காத்திருக்கும் யுகங்கள். அவளுக்காக என் கவி இதயத்தை சாறு பிடிந்து அவளின் ஒரு படையில் எழுகிறேன். அவளோ பார்த்தும் பார்க்காததாய் தவிர்த்து விட்டு அலைபேசியுடன் அந்யோன்யமாய் இருப்பாள், அந்நியமாய் என்னை ஒதுக்கி. அவளுக்காக என் இதயத்தை சாறு பிடித்து அவளின் ஒரு படையில் எழுகிறேன். அவளோ பார்த்தும் பார்க்காததாய் தவிர்த்து விட்டு அலைபேசியுடன் அந்யோன்யமாய் இருப்பாள், அந்நியமாய் என்னை ஒதுக்கி. என்னை, என் காதலை, என் கவிதையை தவிர்த்தாள், என் மனதை எரித்தாள். அலைபேசியுடன் அலையும் அவள் இப்போதெல்லாம் என் பிஞ்சி நெஞ்சில் நஞ்சாக கொள்கிறாள். அலைபேசியுடன் அலையும் அவள் இப்போதெல்லாம் என் பிஞ்சி நெஞ்சில் நஞ்சாக கொள்கிறாள். என் கவிதைமை தீரும் வரை, என் மனதின் காயம் ஆறும் வரை எழுதுகிறது என் பேனா. உயிர் மாறும் வரை முள்ள முள்ள எழுதுகிறது என் பேனா. என் கவிதைமை தீரும் வரை, மனதின் காயம் ஆறும் வரை எழுதுகிறது என் பேனா. உயிர் மாறும் வரை முள்ள முள்ள எழுதுகிறது என் பேனா. கவிதைகளை அவளை சூடி அவளுக்காக அவளின் கவிதை வரையும் என் பேனா. எப்போதும் தலை முடிந்தவளை பார்த்து அடக்கமானவள், நான் குணவன் நிறைந்தவள் என்று நான் நினைத்தேன். பிறகறிந்தேன், கையடக்க தொலைபேசி பார்க்க வந்தோ தலை முடிந்திருந்தாள் அவள். எப்போதும் தலை முடிந்தவளை பார்த்து அடக்கமானவள், நான் குணம் நிறைந்தவள் என்று நினைத்தேன். பிறகறிந்தேன், கையடக்க தொலைபேசி பார்க்க வந்தோ தலை குடிந்திருந்தாள் அவள். கண்ணெதிரை பார்க்கும்போது என் கை தவிர்க்கிறாள், நான் தவிக்கிறேன். கண்ணெதிரை பார்க்கும்போது என் கண் தவிர்க்கிறாள், நான் தவிக்கிறேன். கிடைக்காத காதல் அரவணைப்பிற்காய் கண்ணீர் மழை பொழிகிறேன். கிடைக்காத காதல் அரவணைப்பிற்காய் கண்ணீர் மழை பொழிகிறேன். இப்போதெல்லாம் காதலர்கள் யாவரும் தோற்றுத்தான் போகிறார்கள் போல என்னை போல் பயமாக உள்ளது. இந்த அலைபேசி யுகத்தில் காதல் நீ தோற்றுத்தான் போகுமோ? காதல் காவியங்கள் அர்த்தமின்றி விழுமோ?
ஆப்பிள் சாம்சங் தான் இனி செங்கோலோ டயலாக் மொபைல் தான் நம்மை இனி ஆட்சி செய்யுமோ என் கேள்விகளுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடா, சிறப்பு சிறப்பு, இதுவே சத்தியம். வாலிப பருவம் அல்லவா, கற்பனையூற்று, காதலின் உவமையும் தெரிகிறது. அலபேசியுடன் தான் அலைகிறார் போலும் இருக்கிறது, அல்லது காதல் வயப்பட்டாரோ தெரியவில்லை. ஆனாலும் இதை தலைப்பை உணர்ந்து பாடியுள்ளார். நன்றி கோகுலன், நன்றி. அடுத்து கவிபாட வருகிற நிரோயினி ஞானோதயம். நற்கவி, இளங்கவி, ஆர்வமுள்ள கவி அனைவரின் வார்த்தோடு கவி பாடட்டும். ஒளிரும் திரைகளால் இருண்டு போகும் மனங்கள் என அருமையான தலைப்போடு கவி பாட வந்துள்ள என் அத்தியாவசியமான தலைப்பு கூட அவரின் கவிதையையும் கேட்டுத்தான் பார்ப்போமே. வருக நிரோகினி, வருக நற்கவிதைக. அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது ஒளிரும் திரைகளால் இருண்டு போகும் மனங்கள். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஒளிரும் திரைகளால் இருண்டு போகும் மனங்கள். அறிவை வளர்க்க உருவான இயந்திரம் இன்று மனிதனை இயக்கும் அதிகாரியாகிவிட்டது. அறிவை வளர்க்க உருவான இயந்திரம் இன்று மனிதனை இயக்கும் அதிகாரியாகிவிட்டது. தூரத்தை குறைத்த தொழில்நுட்பம் உறவுகளை நீட்டிவிட்டது. தூரத்தை தொலைத்த தொழில்நுட்பம் உறவுகளை நீட்டிவிட்டது. கடலுக்கு அப்பால் இருக்கும் தாயின் முகம் ஒரு திரையில் மலர்கிறது. கடலுக்கு அப்பால் இருக்கும் ஒரு தாயின் முகம் ஒரு திரையில் மலர்கிறது. முன்னர் வீட்டில் உணவோடு உரையாடலும் இருந்தது. இன்றோ தரை மேசையாகியது. மேசையை சுற்றி அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டார் அல்ல, ஒரே வைஃபை பயனாளிகள். எப்படி? ஒரே வீட்டார் அல்ல, ஒரே வைஃபை பயனாளிகள். அழகிய மழலை தமிழ் பேச வேண்டிய குழந்தை இன்று டச், ஸ்வீப், லோகின், டவுன்லோட் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றது. அழகிய தமிழ் பேச வேண்டிய பிஞ்சு குழந்தை இன்று டச், ஸ்வீப், லோகின், டவுன்லோட் கற்றுக்கொள்கின்றது. தாலாட்டு கேட்ட தலைமுறை சென்றது. இன்று தூங்குவது கூட யூடியூப் ஓசையில் தான். தாலாட்டு கேட்ட தலைமுறை சென்றது. இன்று தூங்குவதற்கு கேட்பது யூடியூப் ஓசைதான். தொழில்நுட்பம் தீமையல்ல, தொழில்நுட்பம் தீமையல்ல. அதை தவறாக பயன்படுத்தும் மனமே தீமை. அதை தவறாக பயன்படுத்தும் மனமே தீமை. கத்தி சமையலறையில் இருந்து மரக்கரியை கத்தரித்தால் அது பயன்பாடு. கத்தி சமையலறையிலிருந்து மரக்கரியை கத்தரித்தால் அது பயன்பாடு. அதுவே கோபத்தில் இருந்து ஒரு மனிதனை வெட்டினால் கொலை. அதுவே ஒரு கோபத்தில் இருந்து மனிதனை வெட்டினால் கொலை. அந்த மோகத்தில் தான் நாமும் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த மோகத்தில் தான் நாமும் சென்று கொண்டிருக்கின்றோம். மனிதனை உயர்த்தவும் செய்யும், மனிதத்தை அழிக்கவும் செய்யும். மனிதனை உயர்த்தவும் செய்யும், மனிதத்தை அழிக்கவும் செய்யும். மனிதன் உருவாக்கிய இயந்திரம் மனிதத்தை அழிக்கக்கூடாது. மனிதன் உருவாக்கிய இயந்திரம் மனிதத்தை அழிக்கக்கூடாது. அறிவு வளரட்டும், ஆனால் அன்பு குறையக்கூடாது. அறிவு வளரட்டும், ஆனால் அன்பு குறையக்கூடாது. திரைகள் ஒளிரும். இன்னும் இந்த உலகில் ஒளிரத்தான் போகுது. அதை யாராலும் தடுக்க முடியாது. திரைகள் ஒளிரும். இன்னும் இந்த உலகத்தில் ஒளிரத்தான் போகுது. அதை யாராலும் தடுக்க முடியாது. மனங்கள் இருளடையாமல் பாதுகாக்கலாம் அல்லவா? மனங்கள் இருளடையாமல் பாதுகாக்கலாம் அல்லவா? அறிவின் எல்லையை தாண்டி செல்ல மனிதன் உருவாக்கியது தொழில்நுட்பம். அறிவின் எல்லையை தாண்டி செல்ல மனிதன் உருவாக்கியது தொழில்நுட்பம். ஆனால் இன்று மனிதனை தாண்டி செல்ல தொடங்கியுள்ளது. ஆனால் இன்று மனிதனை தாண்டி செல்ல தொடங்கிவிட்டது அதே தொழில்நுட்பம் தான். இன்று வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டுவிட்டு அமைதியாக அமர்கிறார்கள். இன்று வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டுவிட்டு அமைதியாக அமர்கிறார்கள். தூரத்தில் இருந்தவர்களை அருகில் கொண்டு வந்தது தொழில்நுட்பம். ஆனால் அருகில் இருப்பவர்களை மனதளவில் தொலைத்து விட்டது. தூரத்தில் இருந்தவர்களை அருகில் கொண்டு வந்தது தொழில்நுட்பம். ஆனால் அருகில் இருந்தவர்களை மனதளவில் தொலைத்து விட்டது. முன்னோர் கையில் புத்தகம், இன்றோ பிள்ளைகள் கையில் பிறந்த நாளில் இருந்து பிரகாசிப்பது திரைகள். முன்னோர் கையில் இருந்த
இருந்தது புத்தகம். இன்றோ பிறந்த நாளிலிருந்து பிள்ளைகள் கையில் பிரகாசிப்பது திரைகள். தாலாட்டு கேட்டு தலைமுறை போயிற்று, தாலாட்டு கேட்டு தலைமுறை போயிற்று. அம்மாவின் குரல் கூட இப்போது ஒரு நோட்டிபிகேஷன் சத்தத்தில் தோற்று விடுகின்றது. அம்மாவின் குரல் கூட இன்று ஒரு நோட்டிபிகேஷன் சத்தத்தில் தோற்று விடுகின்றது. யூடியூப் ஆட் ஸ்கிப் செய்யப்படுகின்றது. மொழியை வளர்க்க வந்த தொழில்நுட்பம் இன்று மொழியை சுருக்கமாக மாற்றிவிட்டது. எப்படி இருக்கின்றாய் என்ற அன்பு மறைந்து ஒன்லைனில் இருக்கின்றாயா என்று வினவுகிறது. எப்படி இருக்கின்றாய் என்ற அன்பு மறந்து ஒன்லைனில் இருக்கிறாயா என்பதை வினவுகிறது. அறிவியல் வளர்ந்தது, ஆனால் அறிவு வளர்ந்ததா? அறிவியல் வளர்ந்தது, ஆனால் அறிவு வளர்ந்ததா? வசதிகள் பெருகின, ஆனால் மனிதர்கள் நெருங்கினாரா? வசதிகள் பெருகின, ஆனால் மனிதர்கள் நெருங்கினாரா? உலகமே கைக்குள் வந்துவிட்டது, ஆனால் வீட்டுக்குள் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கவே நேரம் கிடைப்பதில்லை. உலகமே கைக்குள் வந்துவிட்டது, ஆனால் வீட்டுக்குள் இருப்பவர் ஒருவரை ஒருவர் பார்க்கவே கிடைக்கவில்லை. மண்ணில் நடந்து வந்த மனிதன் என்று தொழில்நுட்பத்தின் பின்னால் வேகமாக ஓடுகின்றான். மனதை படிக்க வேண்டியவன் இப்போது ஸ்டேட்டஸ் படித்து உறவை முடிவு செய்து கொள்கின்றான். மனதை படிக்க வேண்டிய மனிதன் இன்று ஸ்டேட்டஸ் பார்த்தே உறவை முடிவு செய்து கொள்கின்றான். கடிதம் எழுதிய காலத்தில் காதல் நீண்டது. இப்போது டைப்பிங் பார்த்தவுடனே சண்டை தொடங்குகின்றது. ஒரு நூல் நிலையம் ஒன்று தேடி சென்று பெற வேண்டிய அறிவினை ஒரு சர்ச் மூலம் கிடைக்கின்றது. உலகம் சுருங்கிவிட்டது, அறிவு விரிந்துவிட்டது. குடும்பம் ஒன்றாக அமர்கிறது, பேசுவதற்காக அல்ல, சார்ஜிங் பாயிண்ட் அருகில் இருப்பதால். குடும்பம் ஒன்றாக அமர்கிறது, பேசுவதற்கல்ல, சார்ஜிங் பாயிண்ட் ஒன்றாக இருப்பதால். கண்கள் விழித்தவுடன் கடவுளை பார்க்காமல் கைபேசியை பார்க்கும் தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்கள் விழித்தவுடன் கடவுளை பார்க்காமல் கைபேசியை பார்க்கும் தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அம்மா என்று அழுத குழந்தை இப்போது மம் வைஃபை ஸ்லோ என்று கதறுகிறது. அம்மா என்று அழுத குழந்தை இப்போது மம் வைஃபை ஸ்லோ என்று கதறுகிறது. தமிழின் இனிமையை கேட்க வேண்டிய வயதில் ஸ்வீப் ஸ்க்ரோல் டவுன்லோட் என்பது தாய்மொழியாகிவிட்டது. தமிழின் இனிமையை கேட்க வேண்டிய வயதில் ஸ்வீப் ஸ்க்ரோல் டவுன்லோட் என்பது தாய்மொழியாகிவிட்டது. நண்பர்கள் 1000 என்று சொல்கிறார், ஆனால் மனமுடைய இரவில் ஒன்லைனில் இருப்பவன் கூட அருகில் வருவதில்லை. நண்பர்கள் 1000 என்று சொல்கின்றான், ஆனால் மனமுடைய இரவில் ஒன்லைனில் இருப்பவன் கூட அருகில் வருவதில்லை. மனிதன் நிலவை தொட்டு விட்டான், ஆனால் அருகில் இருப்பவரின் மனதை இன்னும் தொடவில்லை. மனிதன் நிலவை தொட்டு விட்டான், ஆனால் அருகில் இருப்பவரின் மனதை இன்னும் தொடவே இல்லை. கையில் உலகம் வந்துவிட்டது. இனி மனதில் மனிதத்தை மீட்பதே மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்க வேண்டும். கையில் உலகம் வந்துவிட்டது. இனி மனதில் மனிதத்தை மீட்பதே மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்க வேண்டும். திரைகள் பேசும் காலம் மனங்கள் மௌனமாகின்றன. திரைகள் பேசும் காலம் மனங்கள் மௌனமாகின்றன. வைஃபை நிறைந்த உலகம் வைஃபை இல்லா மனிதம். வைஃபை நிறைந்த உலகம் வைஃபை இல்லா மனிதம். ஆன்லைன் மனிதர்கள் ஆஃப்லைன் உறவுகள். ஆன்லைன் மனிதர்கள் ஆஃப்லைன் உறவுகள். இணைந்திருக்கும் உலகத்தில் தனியாகி போன மனிதன். இணைந்திருக்கும் உலகத்தில் தனியாகி போன மனிதன். நாம பேசுறது குறைஞ்சிடுச்சு, ஆனால் டைப்பிங் பண்ற மட்டும் அதிகமாகி போயிட்டே இருக்குது. நாம பேசுறது குறைஞ்சிடுச்சு, ஆனால் டைப்பிங் பண்றதையோ அதிகமாகியே போயிடுச்சு. பேச வேண்டிய நேரத்தில் டைப்பிங் நடக்கின்றது. உணர்வு உணர வேண்டிய இடத்தில் இமோஜி தோற்று விடுகின்றது. பேச வேண்டிய நேரத்தில் டைப்பிங் நடக்கின்றது. உணர்வு உணர வேண்டிய இடத்தில் இமோஜி நிகழ்கின்றது. முன்னோர்கள் கேட்டார்கள் சாப்பிட்டாயா என்று. இன்றைய தலைமுறை கேட்கின்றது டேட்டா ரீசார்ஜ் பண்ணிட்டியா. முன்னோர்கள் கேட்டார்கள் சாப்பிட்டாயா என்று. இன்றைய தலைமுறை கேட்கின்றது ரீசார்ஜ் பண்ணிட்டியா என்று.
தாய்மொழி தமிழ் என்று ஓட்டோ கையில் தாய்மொழி தமிழ் என்று ஓட்டோ கையில் சிக்கி தன் அழகையை இழக்கின்றது. ஒளிரும் திரைகள் தவறு. திரைகள் தவறல்ல, நாம் அதற்குள் மூழ்கி தொலைந்ததுதான் நம் தவறு. ஒளிரும் திரைகள் தவறல்ல, நாம் அதற்குள் மூழ்கி திளைந்ததுதான் நம் தவறு. நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை நல்கிய கவிச்சுடர் சிவரமணி அம்மணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்று. ஆனால் நீண்ட நேரம் கவிபாடிவிட்ட தொழில்நுட்பம் தீமை அல்ல, அதை பயன்படுத்தும் மனமே தீமை. தொழில்நுட்பம் தீமை அல்ல, அதை பயன்படுத்தும் மனமே தீமை. உண்மை உணர்வு பூர்வமானது. சட்டியில் கரண்டி இருந்தாலும் தொலைக்காட்சியில் கண் இருக்கும். சட்டியில் கரண்டி இருந்தாலும் தொலைக்காட்சியில் கண் இருக்கும். ஆயிரம் சிந்தனை அவரவர் மனதில் இருந்தாலும் அனைவர் கைகளிலும் கைபேசி இருக்கும். அனைவர் கைகளிலும் கைபேசி இருக்கும். என்னத்தை சொல்ல, எப்படி சொல்ல? மொத்தத்தில் நற்கவி, அருமை கவி, வாழ்க வளர்க. நன்றி நிரோகினி. என் கண்கள் கூட ஒளியால் திரை விழுந்து இருந்துதான் இருக்கின்றது. தலத்துக்கு நன்றி. அடுத்து கவிபாட ஆசிரியர் மர்லியா சகாப் அவர்கள். ஒரு ஓய்வு நிலை ஆசிரியர். ஓடி ஓடி இலக்கிய சேவை ஆற்றுபவர். கவிதையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இளையோருடன் தானும் இணைந்து கொண்ட ஆற்றலர். அவர் நவீனத்தால் சீரழியும் குடும்பங்கள் என கவிபாட வந்துள்ளார். நவீனத்தால் சீரழியும் குடும்பங்கள் என கவிபாட வந்துள்ளார். பல எடுத்துக்காட்டு கூறுவார் என்று நம்புகின்றேன். வருக அம்மையார், வருக நற்கவி வருக. அனைவருக்கும் சௌபாக்கிய வந்தனங்கள். நவீனத்தால் சீரழியும் குடும்பம். அகலமாய் விரிந்த வீடிருந்தும் அகப்பட்டு போனோம் திரைக்குள்ளே. நெருங்கி அமர்ந்தே வாழ்ந்தாலும் நெஞ்சங்கள் தூரம் மைகளிலே. அகலமாய் விரிந்த வீடிருந்தும் அகப்பட்டு போனோம் திரைக்குள்ளே. நெருங்கி அமர்ந்தே வாழ்ந்தாலும் நெஞ்சங்கள் தூரம் மைகளிலே. இயந்திரங்கள் மனிதனைப் போல் யோசிக்கின்றன, ஆனால் மனிதனோ இயந்திரத்தை போல் உணர்ச்சி அற்று கிடக்கின்றான். இயந்திரங்கள் மனிதனைப் போல் யோசிக்கின்றன, ஆனால் மனிதனோ இயந்திரத்தை போல் உணர்ச்சி அற்று கிடக்கின்றான். பாட்டியின் மடியில் கதைகள் கேட்டு தாத்தாவின் விரல் பிடித்து நடந்த காலம் போய். பாட்டியின் மடியில் கதைகள் கேட்டு தாத்தாவின் விரல் பிடித்து நடந்த காலம் போய். கைக்குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் காணொலி திரையை காட்டும் பேரவலம். கைக்குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் காணொலி திரையை காட்டும் பேரவலம். வெள்ளித்திரையின் வெளிச்சத்தில் வீம்பு பேசுபவனை தலைவன் என்கிறான். சமூகத்தில் தலைநிலை செய்த தந்தையை உதாசீனம் செய்கிறான். வெள்ளித்திரையின் வெளிச்சத்தில் வீம்பு பேசுபவனை தலைவன் என்கிறான். சமூகத்தில் தலைநிலை செய்த தந்தையை உதாசீனம் செய்கிறான். தாயின் முளைப்பாலில் கலந்திருந்த கதைகளும் தந்தையின் வியர்வையில் விளைந்திருந்த போதனைகளும் இன்று கூகுள் தேடல்களிடம் அனாதையாய் அடகு வைக்கப்பட்டு விட்டன. தாயின் முளைப்பாலில் கலந்திருந்த கதைகளும் தந்தையின் வியர்வையில் விளைந்திருந்த போதனைகளும் இன்று கூகுள் தேடல்களிடம் அனாதையாய் அடகு வைக்கப்பட்டு விட்டன. நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் துணிவில்லை, உடலை வருத்தி வேலை செய்யவும் தயாரில்லை. நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் துணிவில்லை, உடலை வருத்தி வேலை செய்யவும் தயாரில்லை. அடுத்த நொடியில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உடனடி கலாச்சாரத்தின் பிடியில் சோம்பேறி ஆகிவிட்டான். உன் கையில் இருக்கும் மொபைல் உலகத்தை காட்டும் ஜன்னல் அல்ல, உன்னை உலகிற்கு தெரியாமல் பூட்டி வைத்திருக்கும் சிறைச்சாலை. உன் கையில் இருக்கும் மொபைல் உலகத்தை காட்டும் ஜன்னல் அல்ல, உன்னை உலகிற்கு தெரியாமல் பூட்டி வைக்கும் சிறைச்சாலை. உடலை நகராத சிலையாக மாற்றிவிட்டு ஸ்மார்ட்
தலைமுறை என்று பெருமிதம் பேசுகின்றோம். உடலை நகராத சிலைகளாக மாற்றிவிட்டு ஸ்மார்ட் தலைமுறை என்று பெருமிதம் பேசுகிறோம். வேர்களை இருந்த மரங்கள் கிளைகளின் அழகை பேசும் முட்டாள்தனத்தை. வேர்களை இழந்த மரங்கள் கிளைகளின் அழகை பேசும் முட்டாள்தனத்தை. பெற்றோருக்கு பயந்து கௌரவமாக பிள்ளைகள் வாழ்ந்த காலம் போய் பிள்ளைகள் சொற்படி நடந்து பெற்றோர் நொந்து போகும் காலம் உருவாகியாச்சு. பெற்றோருக்கு பயந்து கௌரவமாக பிள்ளைகள் வாழ்ந்த காலம் போய் பிள்ளைகள் சொற்படி நடந்து பெற்றோர் நொந்து போகும் காலம் உருவாகியாச்சு. திரையை விட்டு வெளியே வா, நிஜ உலகை பா, வியர்வை சிந்து போராடு. திரையை விட்டு வெளியே வா, நிஜ உலகை பார், வியர்வை சிந்து போராடு. இயந்திரங்களின் அடிமையாக அல்ல, இந்த தேசத்தின் ஆளுமையாக நிமிர்ந்து நீ. இயந்திரங்களின் அடிமையாக அல்ல, இந்த தேசத்தின் ஆளுமையாக நிமிர்ந்து நீ. நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா, உண்மை அனைத்தும் சத்தியம். சிறப்புற எடுத்து கவிபாடியுள்ளீர்கள். இயந்திர வாழ்க்கை இது, இயந்திர வாழ்க்கை இது. மனிதர்களும் அதுபோல் வாழ்வது உண்டு, மனிதர்களும் அதுபோல் வாழ்வது உண்டு. வெள்ளித்திரையில் வாழ்க்கை தொலைகிறது. ஆம், வெள்ளித்திரையில் வாழ்க்கை தொலைகிறது. அத்தோடு எம்மை சிறை வைத்திருக்கிறது, அத்தோடு எம்மை சிறை வைத்திருக்கிறது. அழகாக பாடினர். வேறென்ன சொல்ல? நன்றி அம்மா, நன்றி. அடுத்து எம்மோடு இணைகிறார் ஆசிரியர், எழுத்தாளர், சிறுவர் இலக்கிய படைப்பாளர், சிந்தனைவாதி, சிறப்பாக கவி பாடக்கூடியவர். அவர்தான் தேன்மொழி சபா அம்மையார் அவர்கள். தடுமாறும் படைப்புலகம் என கவிபாட வந்துள்ள, தடுமாறும் படைப்புலகம் என கவிபாட வந்துள்ள இன்று எமக்கு நவீன தொழில்நுட்பம் எந்த வகையில் தீங்கு, எந்த வகையில் தீங்கு என்பதில் இதுவும் ஒரு விடயமே, இதுவும் ஒரு விடயமே. நன்றி அம்மா, வருக நற்கவி வருக. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தந்த தலைப்பு தடுமாறும் படைப்புலகம். தடுமாறும் படைப்புலகம். கையில் அலைபேசி, வாயில் புன்சிரிப்பு. கையில் அலைபேசி, வாயில் புன்சிரிப்பு. வெகு அலையும் மோகம் அதிகமாச்சு. அயல்வர் அனைவரும் அந்நியராச்சு, உறவினர் அனைவரும் ஊமைகளாயினர். அயலவர் அனைவரும் அந்நியராச்சு, உறவினர் அனைவரும் ஊமைகளாயினர். கற்றது எல்லாம் காத்தில போகுது, காதல் காதல் பேசி கலப்ப படைக்குது. கற்றது எல்லாம் காத்தில போகுது, காதில் பேசி கணக்க படைக்குது. மக்கள் மனதை மடக்கி போடுது, மறதியையும் பலமாக விதைத்து விடுகிறது. மக்கள் மனதை மடக்கி போடுது, மறதியையும் பலமாக விதைத்து விடுகிறது. ஏஐயை தட்டினால் போதும், ஏஐயை தட்டினால் போதும், படைப்பாளர்களுக்கான பல தகவல்கள் தானாக படைக்கும். படைப்பாளர்களுக்கான பல தகவல்கள் தானாக படைக்கும். இயந்திர மூளை கண்ணை கவருது, இயந்திர மூளை கண்ணை கவருது. எல்லையற்ற எண்ண கருக்களை சிதலம் அடைய வைக்குது, எல்லையற்ற எண்ண கருக்களை சிதலம் அடைய வைக்குது. மக்களை மூளையற்றவரா, மக்களை மூளையற்றவர்களாக்குது. தேடி கற்று திறமைகள் காட்ட தேவையில்லை, தேடி கற்று திறமைகள் காட்ட தேவையில்லை. இணையத்தில் இணைந்தால் போதும், எல்லா கலைகளும் சிரித்து கொட்டும். இணையத்தில் இணைந்தால் போதும், எல்லா கலைகளும் சிரித்து கொட்டும். படிப்பு பட்டம் தேவையில்லை இலக்கிய படைப்புக்கு, படிப்பு பட்டம் தேவையில்லை இலக்கிய படைப்புக்கு. கற்பனையோ கவிநயமோ தேவையில்லை இந்த காலத்தில், கற்பனையோ கவிநயமோ தேவையில்லை. இணைய அறிவும் ஏஐயும் இருந்தால் போதும், எல்லா இலக்கியமும் கரை புரண்டோடும்.
அலபேசியை அரவணைத்தால் போதும், எண்ணங்கள் ஈடேறும், படைப்புகள் உருவாகும். மனித மூளைகளும் மலங்கடிக்க செய்யும். மனித மூளைகளும் மலங்கடிக்க செய்யும். பண்பாடு பறக்கும், மனநலம் பாதிக்கும். பண்பாடு பறக்கும், மனநலம் பாதிக்கும். மனித நேயத்தை புறந்தள்ளி இலத்திரனியலை தமதாக்கி, மனித நேயத்தை புறந்தள்ளி இலத்திரனியலை தமதாக்கி ஏற்றம் காண முயலும் நவீன யுகத்தில். இலத்திரனியலை தமதாக்கி ஏற்றம் காண முயலும் நவீன யுகத்தில் கற்பனைகளை தட்டி இயற்கையை ருசித்து படைப்புகளுக்கு உயிர் ஊட்டும் பண்பாளர்களின் கற்பனைகளை தட்டி இயற்கையை ருசித்து படைப்புகளுக்கு உயிர் ஊட்டும் பண்பாளர்களின் தாகம் என்று தீருமோ இறைவா? தடுமாறும் உள்ளங்களுக்கு என்று அமைதி கிடைக்குமோ? என்று தீருமோ இறைவா? தடுமாறும் உள்ளங்களுக்கு என்று அமைதி கிடைக்குமோ? தடுமாறும் படைப்புலகம். அடடா, ஆரம்பத்துடன் கவி பாடிவிட்ட. தட்டினால் போதுமா? தட்டினால் போதுமே. ஏகை தருந்து வரியோடு விசையும் வலிகரும் கவிதையும் எல்லாம் வரும் பார்க்க தெரிய, எல்லாம் வரும் பார்க்க தெரிய. பணம் வருமா? பணம் வருமா? இல்லை உணவுதான் வருமா? உழைத்தாலே பணம், பணம் இருந்தாலே உணவு. பக்குவமாய் வாழ பழக வேண்டும் இளையோரே. நன்றி அம்மா, நன்றி. உங்கள் நற்கவிக்கு நன்றி. அனைவரும் அழகாக அருமையாக கவிபாடி, அனைவரும் அழகாக அருமையாக கவிபாடி அமர்ந்தார்கள். அனைவருக்கும் நன்றி. இணையத்தோடு இணையுங்கள், ஆனால் அன்னம் போல் நன்மை நுகர்ந்து நல்வழி பெறுங்கள். நன்மை நுகர்ந்து நல்வழி பெறுங்கள். இச்சமுதாயத்திற்கு ஏற்ற கவியரங்கையா அமைவே இத்தலைப்பு சொற்குற்றம் பொருட்குற்றம் பொருள் தருக. இன்றைய சூழ்நிலைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் நன்மை தீமை என்பதை கருப்பொருளாக கொண்டு கண்ணும் கருத்துமாகத்தான் அவர்கள் அறிஞ்சுவையாக கவிபாடிவிட்டார்கள். நான் எல்லோருனதையும் எடுத்துக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். எம்மை ஆட்கொண்ட இலத்திரனியல் நன்மைக்காக, என்னை ஆட்கொண்ட இலத்திரனியல் நன்மைக்காக. எல்லோருமே அதன் தீமை என்ற ஒரு சொல்லோடு தான் இந்த கவிதைகள் இருப்பதால் மென்பொருள் போற்றி எனும் கவிதையை எனது கவிதையாக உங்களுக்கு தந்து விடைபெறுகலாம் என்று நினைக்கின்றேன். மென்பொருள் போற்றினேன். இன்றைய உலகின் தேவை எதுவோ, இன்றைய உலகின் தேவை எதுவோ, நாளைய உலகின் நடப்பு எதுவோ, நாளைய உலகின் நடப்பு எதுவோ, உலகை இழுக்கும் மாயை எதுவோ, உலகை இழுக்கும் மாயை எதுவோ, அதுவே எம்மின தேவையாகும். அதுவே எம்மின தேவையாகும். கைக்குள் உலகம் கைபேசி பாரு, கைக்குள் உலகம் கைபேசி பாரு. கண்ணுக்கு விருந்து தொலைக்காட்சி பாரு, கண்ணுக்கு விருந்து தொலைக்காட்சி பாரு. கணக்கும் வழக்கும் மணிக்கணனி, கணக்கும் வழக்கும் மணிக்கணனி. உலக இயக்கமே இலத்திரனியல் பாரு, உலக இயக்கமே இலத்திரனியல் பாரு. சொத்து கூட கூடமிப்போ, அது உயர் கைபேசி மதிப்பு இப்போ. சொத்து கூட கூடமிப்போ, அது உயர் கைபேசி மதிப்பு இப்போ. அம்மா அப்பா கூட பக்கம் இல்லை, அம்மா அப்பா கூட பக்கம் இல்லை. அலபேசியின்றி உறக்கமே இல்லை, அலபேசியின்றி உறக்கமே இல்லை. உணவு பாரி இலக்கியங்களில் உண்டால் நோயில் மருத்துவமனையில், உணவு பாரி இலக்கியங்களில் உண்டால் நோயில் மருத்துவமனையில். அங்கும் உயிர் காப்பது மென்பொருளே, அங்கும் உயிர் காப்பது மென்பொருளே. அதற்காகவே மென்பொருள் போற்றினேன், அதற்காகவே மென்பொருள் போற்றினேன். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் கல்வியிடர் சிவரமன். இன்றைய சூழ்நிலைக்கு நவீன தொழில்நுட்பத்தின் நன்மை தீமை என்ற தலைப்பிலே சிறந்த கவிகளை அனுபவத்தில் முடிந்தவர்களும் இளமையின் துடிப்பில் இளமையின் வேகத்தில் இருக்கும் மாணவர்களுமாக இணைந்து படைத்திருந்தார்கள். அந்த கவியரங்கத்திலே பங்கு பெற்றிய தேன்மொழி சபா மணியவர்களுக்கும், மரளியா சகாப் மணியவர்களுக்கும், செல்வி நிரோயினி ஞானோதயம் அவர்களுக்கும், செல்வன் கோகுலன் சதீஷ்குமாருக்கும், செல்வன் கேசிகன் இளமுருகநாதனுக்கும், நடுவராக
பணியாற்றி இறுதியாக அற்புத கவிதை சொன்ன கவிச்சுடர் சிவரமணி அம்மணி அவர்களுக்கும் உங்கள் மனமார்ந்த நன்றிகளை